டெரிட்டோரியல் ஆர்மியிலேருந்து ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், எப்படி அப்ளை பண்ணணும், செலெக்ஷன், எலிஜிபிலிட்டி அது எல்லாமே நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ண பிடிஎஃப் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிடிஎஃப் டெலகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருக்கேன். டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு இதில் வேர்ட்ஸ் உங்களுக்கு கிளியராக தெரியாது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் பிளர்ராக இருக்கும். உங்கள் யூடியூப்பில் செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோ ஹை குவாலிட்டியில் செட் பண்ணிவிட்டு நீங்கள் பாருங்கள், சரிங்களா? அப்பயும் தெரில அப்படின்னா டெலகிராமில் இருக்கும், அதில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஜாயின் டெரிட்டோரியல் ஆர்மி ஆஸ் அன் ஆஃபீஸர், பார்ட் டைம் கமிட்மெண்ட் அண்ட் நாட் ஏ ஃபுல் டைம் கரியர். ஓகேங்களா? ஸோ செலெக்ஷனில் கண்டிப்பாக ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும். ஸோ டேட் ஆஃப் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் 20 ஜூலை 2025 கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்ளிகேஷன் சப்மிஷன் 12th மேலேருந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். அதாவது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க, இன்னும் ஓப்பன் பண்ணல, சரிங்களா? 12th மேலேருந்து நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் 10th ஜூன் வரையும் உங்களுக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ 12th மேலேருந்து 10th ஜூனுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிடணும். ஸோ மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மேலில் ஒரு 18 வேக்கன்சியும் ஃபீமேலில் ஒரு வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் பாருங்கள், 18லேருந்து 42 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ மினிமம் 18 இருக்கணும், மேக்ஸிமம் 42 ஏஜ் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன ப்ரோ படிச்சிருக்கணும் அப்படின்னா, எனி டிகிரி, இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருந்தாலும் ஓகே. அதாவது கிராஜுவேட்ஸ், நான் கிராஜுவேட்ஸ் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். அதை இன்ஜினியரிங், நான் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பிஇ, பிடெக், எம்இ, எம்டெக் படிச்சிருந்தா அது இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே நீங்கள் பிஎஸ்சி, பிகாம், எம்எஸ்சி, எம்காம் அந்த மாதிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா அது நான் இன்ஜினியரிங் கேட்டகரியில் வரும். ஸோ எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். பட் டிகிரி படிச்சுட்டு இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ப்ரோ நான் ஃபைனல் இயர், ஃபைனல் செம் படிச்சுட்டு இருக்கேன், நான் அப்ளை பண்ணலாமா அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஓகேங்களா? ஸோ டிகிரி எனி கிராஜுவேட்ஸ் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட் 20 ஜூலை கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அப்டேட் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எந்த வெப்சைட்டில் ப்ரோ அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா indianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணணும். நான் அப்ளை வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகேங்களா? எக்ஸாமினேஷன் சென்டர் எந்த டேட்டில் எந்த டைமிங்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க அது எல்லாமே indianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. அப்டேட் வரும்போது நான் சொல்கிறேன். ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் பேன் இந்தியாவில், அதாவது ஆல் ஓவர் இந்தியாவில் எங்கே வேணாலும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் எந்த லொக்கேஷனில் வேணாலும் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். குறிப்பாக இந்த ஸ்டேட்டில் இந்த இடத்துல தான் கண்டக்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் இல்லை. பேன் இந்தியாவில் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கான அட்மிட் கார்டு, எக்ஸாம் இன்ஸ்ட்ரக்ஷன் அது எல்லாமே கூடிய விரைவில் indianarmy.nic.in இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ அதுக்கான சிலபஸ் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்காங்க. 10th to டிகிரி லெவலில் உங்களுக்கு சிலபஸ் இருக்கும். ஒரே செஷனில், அதாவது ஒரே பேப்பர் இன் 1 செஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், பார்ட் 1ல் ரீசனிங், பார்ட் 2ல் எலிமெண்ட்ரி மேக்ஸ், பார்ட் 3ல் ஜென்ரல் நாலேஜ், பார்ட் 4ல் இங்கிலீஷ். 2 மணி நேரம். இந்த ஒரு சப்ஜெக்ட்லேருந்து 25 கொஷின் வரும். ஸோ மொத்தம் 100 கொஷின் 100 மார்க். ஸோ ஒரு கொஷினுக்கு 1 மார்க் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான சிலபஸும் இதிலே கொடுத்துட்டாங்க. நீங்கள் எங்கேயும் தேடாதீங்க, இது டெலகிராமில் இருக்கும். ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மேக்ஸ் அப்படின்னா எலிமெண்ட்ரி மேக்ஸ், அல்ஜிப்ரா, டிக்னாமெட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்ட் 3 ஜென்ரல் நாலேஜ் அதுக்கான சிலபஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. இங்கிலீஷ் அதுக்கான சிலபஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ எக்ஸாமினேஷன் 2 hours இருக்கும். டைப் ஆஃப் எக்ஸாம் சிபிடி, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். இதில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் மட்டும்தான் உங்களை செலக்ட் பண்ணுவாங்க. இல்லை பெனல்ட்டி ஆல்சோ கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணுற ஒரு கொஷினுக்கும் 0.33% ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபீ டீட்டெயில்ஸ் பாருங்கள். கேண்டிடேட்ஸ் ஆர் required to pay a fees of 500. எக்ஸாமினேஷன் ஃபீ 500 நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதை அப்ளை பண்ணுறப்ப எப்படி பே பண்ணணும் அதையும் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ ஹவு டு அப்ளை indianarmy.nic.in அந்த வெப்சைட்டில் 12th மேலேருந்து 10th ஜூன் வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
அப்ளை பண்ணுறப்ப வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக ரெஜிஸ்ட்ரேஷனில் என்டர் பண்ணுங்கள். ஃப்யூச்சர் கம்யூனிகேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் என்டர் பண்ணுற மொபைல் நம்பர் அண்ட் தென் இமெயில் ஐடிக்கு தான் வந்து அந்த மெசேஜஸ் எல்லாமே வரும். ஸோ கரெக்டாக வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதே மாதிரி அட்மிட் கார்டு, ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அட்மிட் கார்டும் நீங்கள் இந்தியன் ஆர்மி வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான இன்டிமேஷன் எல்லாமே இமெயில் ஐடி இல்லை மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலிமா உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறாங்க ரிஜிஸ்ட்ரேஷனில் கரெக்டான மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து நீங்கள் என்டர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெல்ப்லைன் நம்பர் பாருங்கள், 10லேருந்து 5க்குள்ளே ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். indianarmy.nic.in அதில் உங்களுக்கு நம்பர்ஸ் இருக்கும், ஹெல்ப்லைன் நம்பர்ஸ் இருக்கும். அதில் போய்ட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். செலெக்ஷன் ப்ரொசீஜர் பாருங்கள். முதல்ல ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும், சரிங்களா? ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட். அதாவது ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வில் பி டீட்டெயில்டு ஃபார் இன்டெலிஜென்ஸ் அண்ட் பர்சனாலிட்டி டெஸ்ட் அட் தி சர்வீஸ் செலெக்ஷன் போர்ட். ஓகேங்களா? 2 stage செலெக்ஷன் ப்ரொசீஜர் based on psychological aptitude test and intelligence test has been introduced at service selection board அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸ்டேஜ் 1 டெஸ்ட் ஆன் ஃபஸ்ட்டு டே, அதாவது உங்களுக்கு மொத்தம் 2 days வந்து சர்வீஸ் செலெக்ஷன் போர்டு நடக்கும். ஸ்டேஜ் 1 டெஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு டேல நடக்கும். அதே மாதிரி அந்த ஸ்டேஜ் 1 டெஸ்ட்டில் நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் ஸ்டேஜ் 2 போக முடியும். ஒருவேளை ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போக முடியாது, ரிட்டர்ன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மேல் அண்ட் ஃபீமேலுக்கான ஆர்டர் லிஸ்ட், செப்பரேட் ஆர்டர் லிஸ்ட் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்கள் டோட்டல் மார்க் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனில் எஸ்எஸ்பி சென்டரில் ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் அண்டு இந்த எஸ்எஸ்பி டெஸ்ட் சர்வீஸ் செலெக்ஷன் போர்டில் உங்களுக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த சைக்காலஜிக்கல் டெஸ்ட்டு அடுத்து இந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் இதெல்லாமே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க எஸ்எஸ்பி சென்டரில். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆன்லைன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இதனோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி செப்பரேட் மெரிட் லிஸ்ட் மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருக்குமே ரிலீஸ் பண்ணுவாங்க. அடுத்து உங்களுக்கு ட்ரைனிங் 6 month ப்ரீ கமிஷன் ட்ரைனிங் இருக்கும். அடுத்து லெஃப்டினன்ட் ரேங்க்கில் உங்களை அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ரீ கமிஷன் ட்ரைனிங்கை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறீங்க அப்படின்னா லெஃப்டினன்ட் இந்த ரேங்க்கில் உங்களை பார்ட் டைம் கமிட்மெண்ட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க. 56லேருந்து 1 lakh இருக்கும், பேசிக் 56. அது போக உங்களுக்கு ஆர்மி அலவன்ஸ் அது எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி எஸ்எஸ்பி இன்டர்வியூ ஃபைனலாக கண்டக்ட் பண்ணுவாங்க. அந்த எஸ்எஸ்பி இன்டர்வியூ போகிறப்ப உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகணும். ஒரிஜினல் 2 செட்டு செல்ஃப் அட்டஸ்டட் ஜெராக்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகிற ஒரு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸில் உங்கள் சிக்னேச்சர் பண்ணியிருக்கணும். அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக சொல்லிவிட்டேன். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.